சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலு வேலு என்ன இவ்ளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னங்க சொல்லிட்டு இருந்தீங்க? என்னாச்சு? நாங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதை பத்தி இவ்ளோ நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் பூஜா பத்தி தான் செல்வி. பாவாவ இன்னும் எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவாளோ தெரியல. சின்ன வயசுல நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் பூஜாவையும் பாலாவையும் ஒரு நாள் கூட பட்னியா இருக்க விட்டதில்ல. சின்ன குழந்தைங்கன்றதுனால அம்மா எப்பவும் அவங்களுக்கு தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. இன்னைக்கு என் தங்கச்சி பட்னி கிடந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிருக்கா. எனக்கே பூஜா வந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அவ மனசு புரிஞ்சுக்காம திரும்ப இப்படி கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு பிடிவாதமாவே இருந்தா என்ன சொல்றது? யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்படியே இருந்தா அவ சாப்பிடாம உயிரே விட்டுருவா. அது வரைக்கும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது செல்வி. இப்ப உடனே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். இதுக்கு மேல என் தங்கச்சி கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்றதுதான் சரி வேலு. பூஜாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியும் பிரயோஜனமே இல்ல. முதல்ல பூஜா நல்லா இருக்கணும். மாமா, நாம உடனே பூஜாவை கூப்பிட்டு வந்துடலாம் மாமா. நீங்க என்ன சொல்றீங்க? மாப்ள சொல்லிட்டீங்களா? இன்னும் அரை மணி நேரத்துல பூஜா அங்க இருப்பா. ஐயோ என்னங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நல்லா இருக்காது. மா, வேலு சொல்றதுதான் சரி. இது வரைக்கும் பூஜா வாங்க விட்டு வச்சதே அவ தப்பான முடிவை எடுக்க மாட்டான்னு நம்பிதான். ஆனா எப்ப சாப்பிடாம தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டாலும் இதுக்கு மேலே அவ அங்க இருந்த ஆபத்து தான். இந்த கல்யாணத்தை நடத்த விடாம செய்யணும்னா எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பூஜாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுதான் நல்லது. பூஜா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? பூஜா கீழ இறங்கு. அண்ணே எதுக்குண்ணே இங்க இறங்குன்னு சொல்றேன்ல, வா. அண்ணே குடி. ஆமாங்க, இதுக்கு மேல என்னாலையும் பொறுமையா இருக்க முடியாது. மாமா போலாம். அண்ணன் என்ன எதிர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம பூஜாவை கூட்டிட்டு வந்துடலாம். போலாம் மாப்ள. வேலே வேலே டே வேலே. செல்வி, அண்ணன் சத்தம் வேலே. ஆமா, என்னங்க திடீர்னு வந்திருக்காரு? பாக்கலாம். அண்ணே 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 உள்ள வாண்ணே. பூஜா மாமா ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க தரு. உள்ள வாங்க தம்பி. செல்வி உள்ள கூட்டிட்டு வாமா. நான் என் வாழ்க்கையில இனி இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் தம்பிக்காகவும் அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் அவன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகவும் தான் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணே என்ன விஷயம்? எதுக்காக பூஜா கூட்டிட்டு வந்திருக்க? சரி, உள்ள வாங்க. எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். ஆமா மாமா, வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல, வீட்டுக்குள்ள வந்து இவங்களோட உறவாட எனக்கு விருப்பம் இல்ல. வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இந்தா, என்ன பாக்குற? புடி புடின்னு சொல்றேன்ல. குறிச்ச தேதியில நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான பத்திரிகை தான் அது. மொத பத்திரிகையை உனக்கு தான் வைக்கிறேன். ஒரு அண்ணனா முறையா நான் உன்னை கல்யாணத்துக்கு அழைக்கிறேன். நீ இந்த கல்யாணத்துக்கு வரணும்.
பூஜாவுக்கு நீயும் அண்ணன்னு அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எந்த குறையும் இல்லாம நீயும் கூட இருந்து செய்யணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இன்னைக்கே சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கலான்னு இருக்கேன். அதனால கல்யாணம் வரைக்கும் நம்ம தங்கச்சி பூஜா இங்க உன் கூடவே இருக்கட்டும். அவளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு குறிச்ச முகூர்த்தத்துக்கு முன்னாடி நான் எப்படி இப்ப பூஜா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேனோ அதே மாதிரி நீயும் மண்டபத்துல வச்சு பூஜாவை என்கிட்ட ஒப்படைக்கணும். சரியா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மணமகளா பூஜா அங்க இருக்கணும். இங்க பாரு வேலு, என்னடா கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்ன உங்ககிட்டயே பூஜாவை கூட்டிட்டு வந்து விடுறேன்னு பாக்குறியா? அதுல 1000 காரணம் இருக்கு. நம்ம தங்கச்சியோட இந்த கல்யாணத்துல தான் நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே அடங்கி இருக்கு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் பாசத்திலையும் தான் உன்னை நம்பி பூஜாவை இங்க கொண்டு வந்து விடுறேன். நீ என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண மாட்ட, என் பேரை காப்பாத்துவன்ற நம்பிக்கையில தான் என் தங்கச்சியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பூஜாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்ப கல்யாண மண்டபத்துல பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. என் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நீயோ இல்ல உன் பொண்டாட்டியோ இல்ல அவ குடும்பத்து ஆளுங்க யாராவது ஏதாவது செஞ்சு எனக்கு எதிராக திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்த பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு வந்தவங்க எல்லாம் பூஜா கல்யாணத்துக்கு பதிலா என் கருமாதிக்கு வந்துட்டு போற மாதிரி ஆயிடும். உன்னை நம்பி நீ வாக்கு தவற மாட்டேன்ற நம்பிக்கையில தான் பூஜாவை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல பூஜாவுக்கு நல்லது செய்யணும்னு அவளோட அண்ணனா உனக்கும் பொறுப்பு இருக்கு, அதை மறந்துடாத. உன் கையில தான் நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை எல்லாமே இருக்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. பூஜாவை மனமேடைக்கு அழைச்சிட்டு வந்து அவளோட நல்ல வாழ்க்கைக்கு நீயும் கையை பிடிச்சு கொடுக்கணும்னு தான் இப்ப அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வேலு, செல்வி, அண்ணன் முதல் முறையா என்னை நம்பி என்னை தேடி வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம மறுக்க வேணாம்.